டாப் குவாலிட்டி தான், எல்லாமே ப்ரீடு குட்டி தான் எடுத்துருக்கு எல்லாமே. எல்லாம் மாடு வச்சுன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு 18 20 லிட்டர் குறையாத இருக்கும் ஒரு மாடும். மாடுகள் வந்து பார்த்துலாமா? மாடு எப்படி இருக்குங்கண்ணே? மாடு பாருங்கள், இந்த 6 மாடு மார்க்கெட்லேயே பெரிய மாடு தான் 6 மாடு எடுத்துருக்கு. மார்க்கெட்டில் பெரிய மாடு தான் செலக்ட் பண்ணி தான் எடுத்துருக்கீங்க? ஆமாங்க. நான் ஜெய்சாண்டிக்காக நின்றுட்டு இருக்கேன் இல்லைங்களா? நல்ல மாடுங்கண்ணா, எல்லாம் ஒரு 30 லிட்டர் கேரண்டியாக வருங்கண்ணா. காம்பெல்லாம் சரியான இடைவெளி இருக்குங்க? எல்லாமே சரியான இடைவெளி. காம்பு பாருங்க, மடி குச்சம் இல்லாத மாடு. பால் நரம்பு பாருங்கண்ணா, இந்த நரம்பை விட இந்த நரம்பு மெயினாக இருக்கிற மாடு நல்லா கறக்கணும். அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம்ண்ணா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குண்ணா. அண்ணா இப்போ நம்ம வழக்கம் போல் வாரம் ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற சிந்தாமணி மாட்டு சந்தையில் இருக்கோம். இன்னைக்கு வந்து ஆடி 18க்கு நம்ம பெருசாக வந்து வியாபாரம் இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு வந்தோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் தோட வரைக்குமே மாடு லைனாக கட்டி நிற்க வச்சிருக்கீங்க. அப்படியே தானப்பதே விட்டோம்னா இந்த இடத்துல ஒரு மினி சந்தை இருக்குதுப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் எப்போவுமே நம்மளை நம்பி வர கஸ்டமர் அந்த அளவுக்கு வருவாங்கண்ணா. நம்ம எல்லாருக்கும் இல்லைங்காத எடுத்து கொடுப்போம், அதான் மெயின். பாருங்க, எல்லாம் குட்டி மட்டும் பாருங்க, 42 குட்டி வாங்கியிருக்கேன் இன்னைக்கு. 42 குட்டி. மாடுகள் எத்தனைங்கண்ணே? 6 மாடு எடுத்துருக்கேன். மொத்தம் 48 உருப்படி இல்லைங்களா? மொத்தம் 48 ஆயிடுச்சிங்கண்ணா. சரிங்கண்ணா. எல்லாமே குட்டி பாருங்க, எல்லாமே டாப் குவாலிட்டி தான், எல்லாமே ப்ரீடு குட்டி தான் எடுத்துருக்கு எல்லாமே. எல்லாம் மாடு வச்சுன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு 18 20 லிட்டர் குறையாத இருக்கும் ஒரு மாடும். சரிங்கண்ணா. அந்த மாதிரி தான் எடுத்துருக்கு பாருங்க. குவாலிட்டியில் எப்படி இருக்குதுங்கண்ணே? அண்ணா குட்டி எல்லாமே குவாலிட்டியில் நல்லா இருக்குங்கண்ணா. எல்லாம் சின்ன குட்டி தான் பாருங்க. இந்த பாருங்க எப்படி இருக்கு. இவங்க தான் 24,000 இல்லைங்களா? ஆமாண்ணா. நம்ம லைவ்ல காட்டணும். இந்த குட்டி வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. குட்டி நல்ல குட்டி. இந்த பாருங்க காம்பு பாருங்க எப்படின்னு. 4 காம்பு பாருங்க. சரிங்கண்ணா. நல்ல மாடுங்கண்ணா. சரிங்கண்ணா. மாடுகள் வந்து பார்த்துலாமா? மாடு எப்படி இருக்குங்கண்ணே? மாடு பாருங்க, இந்த 6 மாடு மார்க்கெட்லேயே பெரிய மாடு தான் 6 மாடு எடுத்துருக்கு. மார்க்கெட்டில் பெரிய மாடு தான் செலக்ட் பண்ணி தான் எடுத்துருக்கீங்க? ஆமாங்க. நான் ஜெய்சாண்டிக்காக நின்றுட்டு இருக்கேன் இல்லைங்களா? இவங்க மட்டும் யாருமே தனியாக நின்றுட்டு இருக்காங்கன்னு தெரியலையா? அவங்க வந்து தனியாக நிற்கிறாங்க, ஏன்னா அந்த அளவுக்கு வெயிட்டாக இருக்காங்க. காலையிலேருந்து பார்த்துட்டு இருக்காங்க. அதனால காலையிலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். நான் உங்களை மாதிரி ஆளு கிடையாது, நான் தனியாக ஆளுடா அப்படின்றத தனித்தனியாக நின்றுட்டு இருக்கேன். நல்ல மாடுங்கண்ணா, எல்லாம் ஒரு 30 லிட்டர் கேரண்டியாக வருங்கண்ணா. சரிங்கண்ணா. காம்பெல்லாம் சரியான இடைவெளி இருக்குங்க? எல்லாமே சரியான இடைவெளி. காம்பு பாருங்க, மடி குச்சம் இல்லாத மாடு. நீங்கள் எவ்வளோ நேரம் 4 பேர் உட்காந்து கறந்துக்கலாம். சரிங்கண்ணா. ஒரு காம்புக்கு ஒரு ஆள் உட்காந்து கறக்கலாம் அந்த மாதிரி. சரியா இருக்கு இல்லைங்களா இடைவெளியெல்லாம்? ஆமாம், நாங்கள் பண்ணுறோம். பால் நரம்பு பாருங்கண்ணா, இந்த நரம்பை விட இந்த நரம்பு மெயினாக இருக்கிற மாடு நல்லா கறக்கணும். நல்லா படைச்சு போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஆமாம். சரிங்கண்ணா. தரமான குட்டி தான். எந்த குட்டியுமே பாருங்க, கலர்லேயோ பேட்ச்லேயோ மடி குச்சத்துலேயே பாருங்க, எல்லாமே நல்லா இருக்கும். சரிங்கண்ணா. எல்லா குட்டியுமே அப்படி தான் இருக்குது பாருங்க. ஆனால் இப்போ நம்ம அடுத்த லோடு ஏற்ற போகிறோம் இல்லைங்களா? ஆமாண்ணா. எத்தனை வண்டி இன்னைக்கு? இப்போ 2 வண்டியில் ஃபுல் லோட் ஆகுது. 2 வண்டி 2 எல்லா வண்டி. ஆமாண்ணா. மொத்தம் 48 உருப்படி 2 ஈச்சர் சரியாகுமா? சரி, அது இப்போ லோடு ஏற்றுற பாருங்க. சரிங்கண்ணா. இப்போ 2 கன்வெர்ட் இருக்குங்களா? இவங்களை பற்றி சொல்கிறேங்கண்ணே. அண்ணா அவங்க வந்து என்ன பல்லே போடலண்ணா? ரெண்டுமே பல்லு போடல. மருத்துவ கொடுத்து எத்தனை நாள் இருக்குங்க? என்ன ஒரு 6 மாதம் ஆயிருங்கண்ணா. 6 மாதம் வந்துடும். ஆமாம். சரிங்க. 6 மாதம் வந்து சைஸ் வரும் உங்களுக்கு? ஏன்னா பெரிய சைஸா? இன்னும் சைஸ் வருங்கண்ணா. குட்டி இன்னும் வேலை பெரிய சைஸ் வருங்கண்ணா. பல்லே போடல. இவங்களாம் எவ்வளோ ரேட் போவாங்கண்ணா? எல்லாம் 30 ரூபா 32 ரூபா அப்படி தானே. இல்லை, இப்போ வாங்கினது நான் கேட்கலைங்கண்ணே. இப்போ வாங்கினது சொல்லிட்டீங்க. ஏற்கனவே நீங்கள் நோட்டே காட்டிட்டீங்க, இதுதான்ப்பா வேலை அப்படின்னு சொல்லி நோட்டே காட்டிட்டீங்க. இது வந்து இப்போ பெருசாகி நம்ம தலையத்தில் வந்து நல்லா ஹைட் வெயிட்டாக இருக்கும்போது எவ்வளோ போகும்னு கேட்குறேன். ஏன்னா எல்லாமே ஒரு 80 ரூபாய்க்கு மேலே தான் போகுங்கண்ணா. 80 ரூபாய்க்கு மேலே தான் போகும். சரிங்கண்ணா.
இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் 2 ஈச்சர் சொல்லியிருந்தோம். ஆமாண்ணா. அதுக்கப்புறம் இப்போ வந்து 3 ஈச்சர் அப்புறம் ஒரு தோஸ்த் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. என்னதான் நடந்துட்டு இருக்குங்க? வண்டியில் கொஞ்சம் இடம் பத்தல, அதனால இன்னொரு வண்டி எக்ஸ்ட்ரா எடுக்குதுண்ணா. உருப்படியெல்லாம் அதே உருப்படி தான், 48 உருப்படி தானே? அதே தான். இடம் பத்தாததுக்காக வண்டி அதிகமாகிட்டு இருக்கு. எப்படி தொடர்பு கொள்றது? உங்களோட தொடர்பு சொல்றீங்க? நான் 70 சரிங்க 92 சரிங்க 21 சரிங்க 1075ங்கண்ணா. சரிங்க. என்னென்ன கிழமை என்னென்ன சந்தைக்கு போவீங்கண்ணே? நான் வியாழக்கிழமை ஈரோடு, சரிங்க. ஞாயிற்றுக்கிழமை சிந்தாமணி, சரிங்க. செவ்வாய்க்கிழமை காரியமங்கலம் வருவாங்கண்ணா. சரிங்கண்ணா. கிருஷ்ணகிரி மார்க்கெட். சரிங்கண்ணா. ரொம்ப நன்றிங்கண்ணே.